விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 13வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 13. பிறரிடம் சொல்லத்தக்கவை. பிறரிடம் சொல்லத்தக்கவை. தகுதிகொள் கடன் அக்கடன் தனை தீர்த்தல், தான் பொருள் கோடல் பின் பகர்தல், மகளிரை கொடுத்தல், தன்னுடைய ஒழுக்க மரபினில் புரிந்த தன் பாவம், புகழரும் அயலோர் நற்குணம், என்னை புகன்ற இவ்9 எவர்க்கும் இகழ் அற மறையாது உரைத்திட, ஒழுக்கத்து இயல்பட மொழிவார் நன்கு உணர்ந்தோர். பிறரிடம் சொல்லத்தக்கவை. தகுதிகொள் கடன் தகுதிகொள் கடன் அக்கடன் தனை தீர்த்தல், தான் பொருள் கோடல் பின் பகர்தல், மகளிரை கொடுத்தல், தன்னுடை ஒழுக்க மரபினில் புரிந்த தன் பாவம், புகழரும் அயலோர் நற்குணம், என்னை புகன்ற இவ்9 எவர்க்கும் இகழ் அறமறையாது உரைத்திட, ஒழுக்கத்து இயல்பன மொழிவார் நன்கு உணர்ந்தோர். ஒருவனிடத்து உண்டான தக்க குணங்கள், தான் பெற்ற கடன், அக்கடனை தீர்க்கும் விதம், வாணிகத்தின் பொருட்டு தான் மற்றவிடத்து பொருள்களை பெற்று கொள்ளுதல், பின் அப்பொருள்களை விலை கூறி விற்றல், மங்கையரை மனம் செய்து கொடுத்தல், தன் ஒழுக்க ஆசாரங்கள், தான் செய்த பாவங்கள், சொல்வதற்குரிய அயலவரின் நல்ல குணங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த 9 மாறுபாடின்றி எவரிடத்தும் மறைக்காது சொல்லுதல் நல்ல ஒழுக்கமுடையவரின் இயல்பு என்று அறத்தை அறிந்தோர் கூறுவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். பிறரிடம் சொல்லத்தக்கவை. தகுதிகொள் கடன் அக்கடன் தனை தீர்த்தல், தான் பொருள் கோடல் பின் பகர்தல், மகளிரை கொடுத்தல், தன்னுடை ஒழுக்க மரபினில் புரிந்த தன் பாவம், புகழரும் அயலோர் நற்குணம், என்னை புகன்ற இவ்9 எவர்க்கும் இகழற மறையாது உரைத்திட, ஒழுக்கத்து இயல்பன மொழிவார் நன்கு உணர்ந்தோர். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 13வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகளையா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கிளம்பும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.